ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். 4 நாள் ஆச்சு வீடியோ போட்டு. இதயம் சீரியல் ரிவ்யூ பண்ண யாருமே ஒன்றுமே கேட்கவே இல்லை கைஸ். சரி, ஓகே டன். எல்லா நாளும் அதாவது சாட்டர்டேலேருந்து நான் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ சாட்டர்டே, அதுக்கப்புறம் சண்டே சீரியல் கிடையாது. மண்டே, டியூஸ்டே இன்றைக்கி உள்ளது. ஸோ 3 நாளுக்குள்ளே ஒரு எபிசோடை வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ என்னாச்சு அப்படின்னா, இடையில கொஞ்சம் வெளியில் போயிட்டோம் கைஸ். சரிங்களா, எங்கள் மாமியார் ஊருக்கு போயாச்சு. அதனால் வந்து என்னால் போட முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து நம்ம போட்டுக்கலாமா? ஸோ சனிக்கிழமை எபிசோடில் வந்து நான் எபிசோடில் எதுவுமே பார்க்கல கைஸ். ப்ரோமோ வச்சு தான் நான் பேச போகிறேன். ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, பாரதி வந்து மூஞ்சில் அடித்த மாதிரி பேசுவான்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் வந்து உசுர் போனால் பிரச்சனை இல்லை, மானம் போனால் அப்படின்னு சொல்லி பேசுவாள். அதுக்கப்புறம் வந்து ப்ரோமோவில் பார்க்கும்போது அந்த ரவுடியை வந்து மறுபடியும் பாரதியை வந்து ஏதோ பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரியுது. சரிங்களா? ஸோ பிரச்சனை பண்ண அந்த சண்டை குழந்தைங்க எல்லாத்தையும் பயமுறுத்திக்கிட்டு செஞ்சுட்டு பாரதியை வந்து அந்த அடிக்கிற மாதிரிலாம் வந்து செய்வாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆதி வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த ப்ரோமோவில் காமிச்சிருப்பாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமை நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னடா நம்ம வந்து என்னவா இப்படி சொல்லியுமே இவனை வெளியே வரட்டினாலுமே இவன் வந்து நம்மளுக்கு உதவி செய்ய வர்றானே அப்படின்னு சொல்லி பாரதி வந்து இப்படியே பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் வந்து அடின்னு அடித்து அந்த ரவுடியெல்லாம் அடித்து வெளியே அனுப்பிடுறாப்புல. அனுப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல கை. சனிக்கிழமை எபிசோடில் நான் பார்க்கல, அதனால் ப்ரோமோ வச்சு தான் நான் பேசுகிறேன். அதுக்கப்புறம் நேற்று என்ன நடந்தது அப்படின்னா, இவ தான் வேலைக்கு போகல. ஸோ கேட்ரிங்கை வச்சு சமாளிக்கலான்னு சொல்லிட்டு காரை விற்கிறா. அதுக்கப்புறம் வந்து நகையெல்லாம் விற்று ஏதோ 3 லட்ச ரூபா பணம் சேர்த்து வச்சு ஏதோ கேட்ரிங் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ வந்து இதுக்கு இடையில என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சின்ன ஆதித்யா, குட்டி ஆதித்யா இருக்கார்ல, குட்டி ஆதித்யா, இவரை வந்து யாரோ ஸ்கூலில் வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஃபோன் பண்ணி, யார் மூலியமாக ஃபோன் பண்ணான்னு தெரியல. ஸ்கூல்லேருந்து வெளியே வந்துட்டு யார்கிட்டையோ ரோட்டில் இருக்கவங்கள்ட்ட யார்கிட்டையோ ஃபோனை வாங்கி பேசி ஆதிக்கு கூப்பிட்டு விட்டு, ஆதி வந்து அவரை போட்டு அடின்னு அடித்தா, அவர் வந்து இந்த குட்டி ஆதித்யாவோட கிளாஸ் டீச்சர். ஆமாம், சரியா? ஸோ கிளாஸ் டீச்சர்னு அடித்தோடனே அவனும் பயந்த உடனே அதுக்கப்புறம் மித்ராவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து ஏதோ பார்ட்டி வைக்கிறாங்க. அந்த பார்ட்டியில் இந்த குட்டி ஆதித்யாவையும் கூட்டிகிட்டு போவான்ட்டு. அங்கேயும் சில பல பிரச்சனைகள் நடந்துக்கிட்டு இருக்க மாட்டிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம பாரதி, மனோ எல்லாருமே வந்து ஜோசியம் பார்க்க போகிறாங்க. ஜோசியம் பார்க்கும் போது மனோவுக்கு வந்து எல்லாமே நல்லா இருக்குது, நீங்கள் கேட்டரிங் பிஸ்னஸ்லாம் இப்போயே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து நம்ம பாட்டி என்ன செய்யுது, குட்டி ஆதித்யாவோட ஜாதகத்தை அவங்க அம்மாவுக்கு தெரியாமல் எடுத்துகிட்டு வந்துடுறான். ஸோ எடுத்துகிட்டு வந்த உடனே ஜாதகத்தை குட்டி ஆதித்யாவுக்கு ஜாதகம் பார்க்குறாங்க. இவருக்கு வந்து ஒரு பெரிய கண்டம் இருக்குது அப்படின்னு. கண்டம்னா என்ன கேஸ், மித்ரானால தான், வேறு யாரால கண்டம் அங்கே இருக்க போகுது? சரியா? ஆனால் கண்டம் இருக்குன்னு சொன்னே எல்லாம் பயந்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க அதாவது பாரதியும் ஆதியும் சேர்த்து வைக்க போகிறது இந்த குட்டி ஆதியாவான். அப்போ தமிழுக்கு இங்கே நீ அடுத்து வேலை இல்லை. தமிழ் வந்து அந்த முதல் பார்ட்டோட அந்த ஆதியோட அவளோட சாப்டர் முடிஞ்சு போச்சாட்டிருக்குது. சரிங்களா? இனி குட்டி ஆதி தான் வந்து தமிழால் பிரிஞ்ச, அதாவது தமிழாலன்னு சொல்லக்கூடாது, சில பல காரணங்களால் பிரிஞ்ச தமிழ் ஆதித்யா பாரதி வந்து குட்டி ஆதித்யானால சேர போகிறாங்களாமா. இதுதான் வந்து அந்த ஜோசியக்காரர் சொன்னது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க வந்து அந்த கண்டம் இருக்குன்னு சொன்னோன்னே இவங்கெல்லாம் பயந்துகிட்டே வருவாங்களா. பயந்துகிட்டே வரும்போது மனோ இவங்க எல்லாருமே ஏதோ நின்று ரோட்டில் நின்று ஏதோ பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ பேசிக்கிட்டே இருக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஆதியும் பாரதியும் சேர்றதை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பாரதிக்கு கோவம் வந்துடுது. ஸோ இன்றைக்கி எபிசோடையும் நான் சேர்த்து தான் பேசுகிறேன்னு நினைக்கிறேன். அப்போ கோவம் வந்த உடனே பாரதி வந்து சத்தம் போட்டுறாப்புல, நானே வந்து ஜோசி சொல்லுறதை நினச்சி நான் கவலைப்பட்டுட்ருக்குறேன், நீங்கள் ஏன் இப்படி எல்லாம் இதே பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு அப்படியே இதாக இருக்குது. நீ மனோ முதல்ல நீ போய் அந்த 3 லட்ச ரூபா தான் நம்மளுக்கு அடுத்து வரப்போகிற சாப்பாடு செலவு எல்லாமே அந்த 3 லட்ச ரூபா தான் இருக்குது. நீ போய் சீக்கிரம் பணத்தை கட்டு, நம்ம கேட்ரிங் பிஸ்னஸ் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொல்லிகிட்டு இருக்கையிலேயே வந்து
குழந்தைங்கள கூப்பிட போகணும், ஸ்கூலுக்கு போகணும்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வரும்போது தமிழ் மட்டும் நிற்கிறாப்புல, ஆதித்யாவை காணோம். அப்புறம் தமிழ் வந்து என்னென்னமோ சொல்கிறா. ஆனால் பாரதி வந்து நம்பவே இல்லை. உன் மூஞ்சியை பார்த்தாலே தெரியுது நீ போய் சொல்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ் டீச்சருக்கு ஃபோன் பண்ணிடுறா. ஃபோன் பண்ணோடனே அவங்க கிளாஸ் டீச்சர் எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தானே மேடம் படிக்கலைன்னா அடிக்க சொன்னீங்க, அதனால தான் அடித்தோம், இல்லைன்னா நாங்கள் எதுக்கு அடிக்க போகிறோம். உடனே ஆதித்யா அவங்க அப்பா வந்து இந்த மாதிரி இப்படி அடித்தது வந்து தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இனிமேல் இப்படி நடக்காது, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இனிமேல் இப்படி நடக்கக்கூடாது, இப்படி நடந்துச்சு அப்படின்னா 2 பேர்த்தையும் நான் அந்த ஸ்கூலை விட்டு போக சொல்லிடுவேன் அப்படிங்கிறாப்புல. இதுதான் இன்றைக்கி நடந்தது. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம மித்ராக்கு எல்லாம் பார்ட்டியெல்லாம் கொண்டாடுறாங்க. கொண்டாடும்போது பார்த்திங்கன்னா நம்ம நிஷாக்கா வந்து என்னது இந்த என்னமோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, எண்ணெய் சட்டியில் விழுந்த எரியிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றுறியா, அவளே ஏற்கனவே வந்து மித்ரா வந்து ஆதினாலே உயிரை விடுவாள். இதில் வேற ஆதிக்கும் இவளுக்கும் பார்ட்டி நடந்துகிட்டு இருக்கையில் இந்த குழந்தைய வச்சுக்கிட்டு இவன் பண்ணுற சேட்டை இருக்கு பாருங்க ஆதித்யா. அப்பா அம்மையும் ஒரு பாண்டிங்கில் கொஞ்சிக்கிட்டே இவனுக்கு ஊட்டி விட்டுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை பார்த்துட்டு மித்ராவால் பொறுக்க முடியல. ஸோ இதை எப்படியாவது இது பண்ணணும்னு சொல்லிட்டு நிஷா வந்து கொம்பு சீவுறா. நீ இதை வந்து முளையிலேயே கிள்ளி எறியணும், முளையிலேயே இது பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே மித்ரா வந்து பிளான் போட்டாப்புல. இதுவே இந்த குட்டி ஆதித்யாவுக்கு கடைசி நாளாக இருந்தால் அப்படின்னு சொல்கிறாப்புல. சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா நிஷா வந்து என்ன செய்ய போகிற, குழந்தடி அது கவனமாக இது பண்ண அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு ஆதிக்கும் இடையில குழந்தையாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி போட்டு தள்ளிட்டு நான் போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சிம்பாலிக்காக சொல்கிறாப்புல. யார் அப்படின்னா நம்ம மித்ரா. சரியா சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பார்ட்டி கொண்டாடுறாங்க. கேக்கு வெட்டுறாப்புல. கேக்கை வெட்டும்போது நான் வெட்டுவேன் அப்படிங்கிறான் அந்த குட்டி ஆதித்யா. நான் வெட்டுவேன் அப்படின்னு சொன்ன உடனே வந்து குழந்தைங்கனாலே அடம் முடிக்கிறது தானே, தெரிஞ்ச விஷயம் தானே. வேறு கேக்கு வாங்கி தரேங்கிறாங்க. வேறு கேக்கெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த கேக்கு தான் வேணும், இதை தான் வெட்டுவேன் அப்படின்னு சொல்லி நிற்கும்போது ட்ரெஸ் எப்படி கட் பண்ணும்போது தெரியாமல் மித்ரா ட்ரெஸ்ஸில் பட்டுரும். ஸோ ட்ரெஸ்ஸில் பட்ட உடனே வந்து மித்ராவுக்கு கோவம் வந்துடும். ஒன்று டப்புன்னு கை நீட்டிடுவான் குழந்தைய. அதை பார்த்துட்டு ஆதி என்ன செய்வான், குழந்தையவே நீ அடிக்கிறியான்னு சொல்லிட்டு டப்புன்னு இவன் ஒரு அடி அடிச்சிடுவான் மித்ராவை. சரியா சொன்ன உடனே வந்து எல்லாம் அந்த இடத்துலேருந்து, என்ன நீ குழந்தையெல்லாம் நீ இது பண்ணுற, குழந்தைய கூட பார்க்காம நீ எதுக்கு அடிக்கிற அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு, அதுக்கப்புறம் அந்த இடத்துலேருந்து ஆதித்யாவும் அந்த பெரிய ஆதித்யாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்பின உடனே என்ன நடக்குது, நிஷா வந்து மறுபடியும் கொம்பு சீவி விட்றா. நீ இதை வந்து முளையிலே கிள்ளி வரையணும், இதை வளர விடக்கூடாது, இதை வளர விட்டேன்னா உனக்கு தான் டேஞ்சர்னு சொல்லி கொம்பு சீவி விட்றாப்புல. சரியா அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவங்க 2 எல்லாம் யோசிச்சுக்கிட்டே வர்றாங்க. இவன் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகலாமான்னு 2 பேரும் பிளான் போட்டு போயிட்டுருக்குறாங்க. இதான் கைஸ் இந்த இதனால் வரைக்கும் இந்த 3 நாள் நடந்த இதை வந்து நான் ஓவராலாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ ரிவ்யூவில் வந்து நான் என்ன பேசுகிறது அப்படின்னா, மொத்தத்தில் இந்த குட்டி ஆதியை வச்சு தான் வந்து இவங்க 2 பேரும் சேர போகிறதா ஜோசியக்காரன் சொல்கிறான். ஆனால் இதில் தமிழோட பங்கு என்ன? இப்போ தமிழ் வந்து 0வா? இப்போ தமிழால் இணைய மாட்டாங்களா? இல்லை எனக்கு கேட்குறேன், அதுதான் எனக்கு தெரில. அப்போ அதுக்கு தான் நீங்கள் குட்டி ஆதித்யாவை கொண்டு வந்தீங்களா? அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இவ பாரதி வந்து என்ன முடிவில் இருக்கானே தெரியல. சில நேரங்களில் வந்து மூஞ்சியை காமிக்கிறதும் முகரையை காமிக்கிறதும், என்னமோ வந்து ஆதி வந்தால் கத்துற மாதிரியும் அப்படியே மூஞ்சியெல்லாம் அப்படியே அந்த மாதிரி பண்ணுறாப்புல. ஆனால் ஆதியை பார்த்த உடனே அப்படியே மெழுகாட்ட உருகிடுறா. அதுக்கு தான் சொல்லுவேன், அதுதான் பாட்டே போடுறாங்களே, உருகின்னு. ஐயோ சாமி, ஒரு முடிவு எடுத்தால் அதில் தெளிவாக இருக்கணும். சரியா, நான் குழந்தைங்களோட மட்டும்தான் நான் வாழ போகிறேன், நீ எனக்கு வேணாண்டான்ட்டு போயிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா ஆதித்யாவோட சேர்ந்து வாழ வழியை பார்க்கணும். இது 2ம் கட்டானா மூஞ்சியும் முகரையும் தூக்கிக்கிட்டு நடிக்கிறதுலாம் நல்லாவே இல்லை, பார்க்குறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது. அப்புறம் மித்ரா இப்போ தான் ஆதி வந்து மித்ரா மேலே கோவப்படுற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்கு. இது வந்து இனி அப்படியே டெவலப் ஆகி 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். மித்ரா பற்றின உண்மைகள் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும், தெரிய வரணும் ஆதிக்கு. சரியா, வேறு என்ன, வேலையை விட்டு நின்னதெல்லாம் கரெக்டான விஷயந்தான். சுதாகர்கிட்டேருந்து இப்போ வேலையை விட்டு நின்னது எல்லாமே கரெக்டான விஷயந்தான். சரியா,
ஒரு நல்ல எனக்கு தெரிஞ்சு இவங்க இந்த ஊர்லேயே இருக்கிறத விட வேறு ஊருக்கு போய் பொழைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஆதியை விட்டு வேறு ஊரில் போய் பொழைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா ஆனாவுன்னா சாரதாவும் பாட்டியும் அவன் ஓம் புருஷன் தானே, தமிழுக்கு அப்பா தானே, அப்புறம் என்ன அவன் தமிழ் இது பாரதி வந்து சொல்கிறான் அவனுக்கு கண்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது பாட்டி சொல்கிற ஒரு வார்த்தை வந்து நல்லாயிருக்கும். நம்ம கூட இருக்கிறத விட குட்டி ஆதி வந்து பெரிய ஆதி கூட இருக்கிறது தான் சேஃப்டின்னு சொல்லுவான். யார் சொல்லுவாங்கன்னா பாட்டி சொல்லுவோம். அந்த ஒரு வார்த்தை வந்து கரெக்டான வார்த்தை தான். எனக்கு கரெக்டாக மித்ரா வந்து இப்படி அடித்த உடனே அவன் அடித்தான் பாருங்க மித்ராவை. ஏற்கனவே வந்து பழைய இதயத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனனிக்கும் தமிழுக்கும் ஏதாவது பிரச்சனை வருதுன்னு அப்படின்னா வாசு வந்து காப்பாற்றுவான். சரிங்களா? இப்போ வந்து குட்டி ஆதித்யாவுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக ஆதி தான் காப்பாற்றுவான். சரியா? வேறு என்ன, இந்த சீரியலை ரிவ்யூ பண்ணுறதுக்குலாம் வேறு ஒன்று திட்டி போடுற அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை கைஸ். சரியா? நீ அவ்வளோதான். நீ மித்ராவோட சுயரூபம் ஆதித்யாவுக்கு வந்து தெரிய வரணும். ஆதிக்கு வந்து பெரிய ஆதிக்கு வந்து தெரிய வரணும். சரியா? இல்லாட்டினா ஞாபகம் வரணும். பாரதியை பற்றின நினைவுகள் வந்து அவன் மண்டையில் வந்து தமிழ் எப்படி வர்றாளோ அதே மாதிரி நினைவுகளை வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா தான் நாடகம் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகும். இல்லாட்டினா இப்படி தான் மித்ரா வந்து ஏதாவது ஒன்று செய்ய போக நீ என்ன செய்ய காத்திருக்கான்னு தெரியல. ஏற்கனவே எல்லோரும் முன்னாடி வேறு அடிச்சு விட்டானா, நீ கோவத்தில் ஆதிக்கிட்ட போய் நடித்து ஏமாத்துவாளோ, இல்லை இந்த குழந்தைய வந்து ஏதாவது கடத்தி ஏதாவது, ஏன்னா ஜீ தமிழை பொறுத்தளவு அதுதானே கடத்துறது, அதுக்கப்புறம் வந்து சண்டை போடுறது, கல்யாணம் ஆனால் 2 மாதமாக இருக்கிறது, இதே ஒரு கான்செப்டாக தானே வச்சுருக்காங்க. பேய் பூதம் பிசாசுன்னு. எனக்கு தெரிஞ்சு மித்ரா அதுதான் செய்வா. இல்லாட்டினா பாரதி தமிழ் இவங்க குடும்பத்தையே ஏதாவது செய்யலாம்னு செய்வா. சரியா? ஏன்னா அவள் வந்து சரியான வில்லித்தனம். ஓகே. ஸோ இது 3 நாளாக நான் 4 நாளாக வீடியோ போடாததுனால யாருமே எதுவுமே கேட்கவே இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் இனி நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். சரி, இனி நம்ம டெய்லி ரிவ்யூ பண்ணிடலாம். எனக்கு 2-3 நாளாகவே கொஞ்சம் கரண்ட் வேறு போயிட்டே இருந்துச்சு கைஸ். எங்கள் ஏரியா சைட்லலாம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் பவர் சப்ளை வந்து ரொம்ப இதாகவே இருந்துச்சு. கரெக்டாக நம்ம ரிவ்யூ போடலான்னு நினைக்கிறே கரண்ட் போயிடும். சரி, எபிசோடு பார்க்கலாங்கிறப்ப கரண்ட் போயிடும். இப்படியே தான் பண்ணும். அதனால தான் நான் வந்து சரி என்ன பண்ணுறேனே தெரில. அதனால் 2-3 நாள் ஃப்ரீயாக விட்டேன். சரி, ஊருக்கு போயிட்டு வந்துட்டு நம்ம ஒட்டுக்கா எல்லா எபிசோடையும் சேர்த்து வச்சு நம்ம பேசிக்கலாம். ஆனால் ஆபத்துன்னு வரும்போது ஆதி தான் காப்பாற்றுறாப்புல. அது வேணால் ரொம்ப ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம். பாரதிக்கு வந்து ஒரு ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது காப்பாற்றுறாப்புல. நீ ஒன்று சேர்கிற மாதிரி எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஞாபகம் வர மாதிரி எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஓகே கைஸ், ஏதாவது நிறைய குறைகள் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம வந்து நாளைக்கு எபிசோடை பார்த்துட்டு நாளைக்கு நம்ம ரிவ்யூ பண்ணிடலாம். ஓகேவா? பை கைஸ்.